அப்பா யார்ப்பா நீ? யா தினேஷ். அட்டு யா தினேஷ் 1616 தான். உங்கள் அழகில் சிதம்பரத்தில் உள்ள பெண்கள் தோற்று போவார்கள், அன்புடன் கடவுளின் புள்ள. நான் சொன்ன சந்தேகம் தான், கீழே படிச்சுக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 செலிபிரிட்டியை பற்றி. ஏகப்பட்ட செலிபிரிட்டியில் இந்த 2 செலிபிரிட்டியும் சேர்ந்தவங்க தான். இந்த 2 செலிபிரிட்டியை பற்றி நம்ம முழுசாக, அதாவது அவங்களுடைய வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஐ எம் வெயிட்டிங். வீடியோவை பார்த்துட்டீங்கல்ல? இப்போ வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்த உடனே என்ன பண்ணுறீங்க, நம்மளும் இதே மாதிரி போகணும், இதே மாதிரி பண்ணணும், இதே மாதிரி செலவு பண்ணி சந்தோஷமா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு போட்டிருக்க கமெண்ட்ஸை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் மாறுமா மாறலையா, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. கமெண்ட்ஸை படிக்கிறேன், பக்கத்துலேயே கீழே லோடிங்லேயும் போடுறேன், அதையும் தெளிவாக படிச்சுங்க. நான் படிக்கிறது ஒரு தவறு இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட், காசு இருந்தா காக்கா கூட கலர் ஆகிடும். ஒன்று, இதை சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா கௌசல்யா மணி மணிகண்டன். அதுக்கு 1.1K லைக் வேற விழுந்திருக்குது, 13 ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா TNPSC 2024 ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஐடி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காசு கஷ்டப்படாம வராது, காசு இருந்தா கழுதை கூட வெள்ளையாகும். ஓகேவா? இப்போ அடுத்த ஐடியா நான் படிக்கிறேன். அட்டு செல்வம் 1913, நாங்கெல்லாம் பியூட்டி பார்லர் போனது கிடையாது, கோபுரம் மஞ்சத்தூள் தான் முகத்துக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அட்டு மணி மணி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இவ்வளோ அழகா, அப்போ அழகா இருக்கவங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜா ராஜா, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. சௌந்தர்யா கார்த்திக், அழகின் ரகசியமா, ரகசியம் நிறைய இருக்கு, அழகு எங்கம்மா இருக்கு. அவங்க கேள்வியில் எவ்வளவு ஒரு ட்விஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு அடுத்து ரித்திக்ஸான்னு நினைக்கிறேன், அவங்க கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி, 2 பேருமே கணவர் இல்லாம கவலை இல்லாம இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களே, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா வீடியோ அப்படின்னு போட்டு சீன் போட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் இல்லை போல. ஆக்சுவலி அதை வந்து அவங்க சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணு, இதே மாதிரி புருஷன் இல்லாம நம்ம இருந்தோம்னா நம்ம இப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு நிறைய பேர் கால் வைக்கிறதுக்காக தயாரா இருப்பாங்க. இருக்கிற புருஷனை போட்டு தள்ளுறது, இல்லைன்னா புருஷனை விரட்டி விடுறது, இல்லை புருஷனை விட்டுட்டு ஓடுறது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரியான வீடியோக்கள். இந்த இடத்துக்குள்ள உள்ள போயிட்டு நம்ம இதை பண்ணணும்னா இதுல இருக்க அந்த காஸ்ட்லி அமௌண்ட், அந்த காஸ்ட்லி அமௌண்ட் எவ்வளோன்றது நம்மளால ஒரு கணிக்க முடியாத அமௌண்ட். அந்த அமௌண்ட்டுக்கு யார் கொடுப்பா? ஒன்று புருஷன் கொடுக்கணும், இல்லை புருஷன் வீட்டில இருந்து யாராவது கொடுக்கணும், இல்லைன்னா அடுத்த ஆள் நம்மளுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச பணத்தை தான் இதுல நம்ம செலவு பண்ண முடியும், தெரிஞ்சுக்கோங்க. வினோதினி 1028 அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் இல்லாமல் ஹாப்பியா இருக்க எவராலும் முடியாது. நீங்க பரவலா 2 பேரும் ஹாப்பியா இருக்கீங்க, என்ஜாய். உங்களை யாரு கேட்க போறாங்க? அவங்க சொன்னதுல ஒன்னே ஒண்ணு, புருஷன் இல்லாம யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. கெட்டவன் கெட்டவன் அஜித் அவர் போட்டிருக்க வேடு, உழைப்பவனுக்கு மட்டுமே, அதாவது உழைக்கிறவனுக்கு மட்டுமே டேஸ் வழி தெரியும்னு போட்டிருக்காரு. அதை கீழே நான் அந்த இடத்த மறைச்சு போடுறேன், படிச்சுக்குங்க. மகேஷ் பிரியா, இப்படியெல்லாம் பண்ணாதானா அடுத்த பயிலுக பார்ப்பாங்க. மக்களே திரும்பவும் நான் சொல்றேன், இது எல்லாமே வந்து ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்யறது புள்ளுமே நம்மளை தவறான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். பெண் பிள்ளைகள் ரொம்ப கவனம். திவ்யா பிரபா, நீங்க ஒன்னும் அழகா இல்லையே அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து டேஷ் ரெடின்னு போட்டு ஒன்று போட்டிருக்காரு, கீழே பார்த்துக்கோங்க. நவோமி, அழகு அது எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
இவங்க முதலீடு, அதாவது ஆக்சுவலி சரிதா லாவண்யா, இவங்களுடைய முதலீடு மூலதனம் எல்லாமே இவங்களுடைய அப்படின்னு போட்டு ஒரு வேட் போட்டிருக்காங்க. அதை கவனிச்சா தானே மற்றவங்க, அதாவது ஆக்சுவலி அதை பார்த்தா தானே மற்றவங்களுக்கு காசு இங்கே கிரெடிட் ஆகுன்ற மாதிரி ஒரு வேட் போட்டிருக்காங்க. போட்டிருக்கதே ஒரு பொண்ணு தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாலா காசு ரொம்ப இருந்தால் இல்லாதவங்களுக்கு கொஞ்சமாவது உதவி செய்யுங்க, நிறைய பேர் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, இப்படி போட்டு அலப்பறையை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என் வில்லேஜ்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பியூட்டி பார்லர் எப்படி இருக்கும் கூட தெரியாது, முகத்துக்கு மஞ்சத்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், அழகாத்தான் இருக்கேன்றாங்க. கிருஷ்ணவேணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாம் அழகு இளமை இருக்க வரைக்கும் தான், இளமை போச்சுன்னா யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்குள்ள நம்ம அனுபவிக்கிறத அனுபவிக்கணும்னு அனுபவிக்கிறாங்களா நம்ம தெரியல. இவங்களுக்கு ஃப்ரீ தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆக்சுவலி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனகஸ்தூரின்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு வந்து அமௌண்ட்லாம் கிடையாது, இவங்க ஃப்ரீயாக போய் ப்ரொமோஷனுக்காண்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இவங்க ஃப்ரீயாக பண்ணிட்டு வந்துடுறாங்க. இவங்க ஃப்ரீயாக பண்ண அமௌண்ட்டையும் சேர்த்து இந்த வீடியோவை பார்த்துட்டு போகிறாங்க பாருங்க, அதைங்க செலவு பண்ணணும். அதைத்தான் சொல்லியிருக்காரு. ரெண்டுமே டேஷ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த வேடெல்லாம் நீங்கள் படிங்க. அதாவது ஆக்சுவலி படிச்சீங்கன்னா தான் இந்த மாதிரியான தவிர வேற யாராவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுல இருந்து வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஜேசு ஜாயின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் யூடியூப்குள்ள வரும்போது வில்லேஜ்ல இருந்த மாதிரி இருந்தது தான் அழகா இருந்தீங்க. இப்போ காசு சம்பாதிச்ச உடனே ஓவரா ஆடாதீங்க, வந்த வேலையை மறந்துட்டீங்க. யூடியூப் இல்லைன்னா தானே உங்க நிலைமை எப்படி மாறும்னு தெரியும். வெயிட்டிங் ஃபார் யூடியூப் க்ளோஸ் மூமெண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூடியூப்ல இருந்துட்டு தானே இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க, நீங்க வரும்போது உள்ள எப்படா வந்தீங்க, பவ்யமா வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு ஆட்டம் போடுறீங்கல்ல. இந்த யூடியூப்பை க்ளோஸ் மூடிட்டாங்க, யூடியூப்ல பணம் வராதுன்னு ஒரு அறிவிக்கை விட்டுட்டாங்கன்னா உங்களுடைய நிலைமையெல்லாம் என்னடான்னு கேட்டுக்காரு. சூப்பர் கேள்வி. அந்த கேள்வி எனக்கும் இருக்குது. எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, சொந்த தொழில் இருக்குது. நீங்கள் உங்கள் கணவனை சந்தோஷப்படுத்துங்கள். பியூட்டி பார்லர் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அங்கதான் இல்லையே, அப்புறம் அங்கிட்டு போய் எங்கிட்டு சந்தோஷப்படுத்துறது. தேன்மொழி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 பேரும் உலக அழகிகளான்னு கேட்டிருக்காங்க. சிஜு மாலு 5310 சூப்பர் அக்கான்னு போட்டு ஆட்டின்னு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் தான் இவங்களுடைய கவரேஜ். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளே இதில் போய் பண்ணுவோன்னு போவாங்க. காசு எங்கேருந்து வரும், ஒன்று புருஷன்ட்ட கொடுக்கணும், இல்லை பெத்த அப்பேன்ட்டு இருந்து கொடுக்கணும். சாவித்ரி 5365 இந்த மாதிரி மக்களுக்காக இது பண்ணியே ஒவ்வொருத்தரும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்கன்னான்றாங்க. பவித்ரா ரத்னம் சொல்லிட்டு, இவளுங்க திருந்த மாட்டாளுங்க, ரொம்ப முக்கியம், பண்ணாடைங்கன்னு போட்டிருக்காங்க. சரவணன் நல்லா வருது, சொல்ல முடியல. அதுக்கு இந்த விளம்பரம் உங்களுக்கு எதுக்கு? இந்த விளம்பரம் உங்களுக்கு நட்டு ஆர்ட்ஸ் இதுங்களுக்கெல்லாம் லைக் போடுறதுனாலதான் இவ்வளவு அட்டூழியம் பண்ணுதுங்க. லைக் போடுறவங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த நட்டு ஆர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. உண்மைதான். ஏன்னா லைக்கு கீழே டிஸ்லைக்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அது ஏன்டா எவருமே தொட மாட்டேன்றீங்க? ஏன்னா பையனும் நினைச்சீங்கன்னா டிஸ்லைக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதாடா. அதை பார்த்தா ஒரு 10 பேராவது அந்த பாதையில டிஸ்லைக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் லைக்கை போட்டுட்டு போறாங்க. சாய் ஹரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். 7990G இது தேவையா? செல்லப்பன் பவித்ரா வாய மூடுங்கடின்னு போட்டிருக்காங்க. ஹிந்து ஜஹன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசு பணம் வந்தா காக்கா கூட கலர் ஆகிறோம், நகரத்துக்கு ஆகுங்கிறது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா யார்ப்பா நீ? யாதினேஷ் அட்டு யாதினேஷ் 1616 தான். உங்கள் அழகில் சிதம்பரத்தில் உள்ள பெண்கள் தோற்று போவார்கள், அன்புடன் கடவுளின் புள்ள. நான் சொன்ன சந்தேகம் கீழே படிச்சுக்கங்க. சிவனேஷ் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அக்கா சிஸ்டர் நியூ மேரேஜ் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலைக்கு போச்சு எதுல
வாழ்க்கையே போச்சு, இதுல தேவையாதுகளுக்குன்னு. லோகு யூடியூப் காசு எல்லாம் பண்ணது பாரு, காசு வந்தாலுமே காக்கா. அது உண்மைதான். இந்த யூடியூப்ல எங்க பணம் வருது? நம்மளும் தான் வீடியோ போறோம், ஒன்றும் வரமாட்டேங்குது. இவளுங்க இம்சை தாங்க முடியலை. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க ஒருத்தவங்க. சிம்பிளா கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க என்னதான் பண்ண போறீங்க? ரசிக்க புருஷன் இல்லை, உங்களுக்கு எல்லாமே ப்ரொமோஷன் தானா அப்படின்னு இருக்காங்க. வேர்ல்டு நம்பர் 1 போட்டு வெறும் பொம்மை படமா போட்டு வச்சிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல எனக்கு. காசு நிறைய இருந்தா இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அட்டை செல்வராஜ் 1987 அவங்க சொல்லியிருக்காங்க. கவிதாஸ் 3856 செத்துரு. அருண் நிலா அப்படி ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியலையே, இது என்ன அவ்வளவு சீனு அப்படின்னு போட்டிருக்காங்க. அலோன் லைஃப் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கீங்க போல அப்படின்னு போட்டிருக்காங்க. யூடியூப் காசு அப்போதானே மூஞ்ச பார்க்க முடியும், என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு ஆயுஷ் மாறன் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஐ cannot apply டு ஸ்டாப் மை லாக். அதாவது ஆக்சுவலி எனக்கு வர சிரிப்பை என்னால் அடக்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சுபா செல்வமணி ஏன் கணவன் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதா? சிஸ்டர்ஸ் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது டபுள் மீனிங்கா சிங்கிள் மீனிங்கா ஒன்றும் புரியல. அழகு இயற்கையானது அப்படின்னு சொல்லி ஹசைன்றவங்க போட்டிருக்காங்க. அழகு அது எங்க இருக்கு, இதுல ரகசியம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுல இருக்க எந்த கருத்துமே என்னுடைய சொந்த கருத்துக்கள் கிடையாது. இதுக்கு நான் கம்பெனியோ என்னுடைய நிறுவனமும் பொறுப்பே இருக்காது. இது எல்லாமே அவங்களுக்கு வந்த கமெண்ட், அவங்களுடைய ஐடியில இருக்கிற கமெண்ட். சந்தேகம் இருந்தா அந்த ஐடியில போய் நீங்க படிச்சுக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்காக நான் எடுத்து சொல்றேன்னா, ஒரு வீடியோ போடும்போது, இப்போ என்னுடைய வீடியோவே நான் போடும்போது எனக்கே எவ்வளவு என்கரேஜ் பண்ணி வீடியோஸ் அந்த ஆன்சர் பண்றாங்க, டிஸ்கரேஜ் பண்ணி எவ்வளவு பேர் பண்றாங்கன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம செய்யற செயல எவ்வளவு தவறுகள் இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். அந்த யோசனை நம்மளுக்கு அடுத்த வீடியோ போடும்போது அதுல மாற்றம் இருக்கணும். சரியா? என்னுடைய எய்ம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். எல்லாம் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் அதோடைய தடம் மாறி போய்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் இடம் மாறி வேற விஷயத்துக்குள்ள போகாம அவங்களுடைய திறமைகளையும் படிப்பையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய வீடியோஸ். அதில் நான் சொல்ல வர்றது இதுதான். நீங்க எடுத்த உடனே ஒரு வீடியோவை பார்த்த உடனே ஆகா இவ்வளவு அழகா இவ்வளவு இதெல்லாம் பண்றாங்களே, இந்த மாதிரி நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. நான் சொல்ல வர்றது அது ஒண்ணுதான். அப்படி தொலைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எந்த வீடியோவை நீங்க பார்த்தாலும் கமெண்ட்ஸை போய் பாருங்க. கமெண்ட்ஸ்ல அதாவது சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கள ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப இவ்வளவையும் தொடச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது பெருசா, இல்ல உழைச்சு படிச்சு சம்பாதிச்சு அந்த காசில் தைரியமா நின்று சொந்த தொழில் பார்த்து தைரியமா நிக்கிறது சந்தோஷமா? இதைத்தான் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். புரிந்து கொள்ளுங்கள். பாய்.